இங்கிதம் கொஞ்சமாவது இருக்கணும். விஜய் சங்கீதா விவகாரம் பத்தி ஜான் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே நடிகர் விஜய் பத்தின சர்ச்சைகள் ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் வெளியாகாதது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய கவலையை ஏற்படுத்தினாலும், அவரோட அரசியல் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது விஜய் திட்டமிட்டது மாதிரியே ரொம்பவுமே தெளிவா நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கையில நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்த அணுகுனது ரொம்ப பெரிய சர்ச்சையா இதுவரைக்கும் இருக்கு. அதுவும் நடிகர் விஜய், நடிகை ஒருத்தங்க கூட திருமணத்த மீறின உறவுல இருக்கிறாரு அப்படின்னு சங்கீதா குறிப்பிட்டது, அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சிய குடுத்தது. இப்படி இருக்கையில இந்த விவகாரம் தொடர்பா நடிகர் ஜான் விஜய் செய்தியாளர்களுக்கு குடுத்த பேட்டி நெறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு. அவரு அந்த பேட்டியில மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது, சக நடிகனா எனக்கு சந்தோஷம் குடுக்குது. புதுசா அரசியலுக்கு வர்றவங்கள நாம எல்லாருமே ஊக்குவிக்க வேணுமே தவிர, அவங்கள தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னவெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். பொதுவாவே ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி விவாதிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஒவ்வொருத்தரும் அவரவங்க வீட்டுல என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சாலே போதும். விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பத்தி பேசினா அது சந்தோஷமா இருக்கும். விஜய் தன்னோட பாத்ரூம்ல என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசுறது அப்படிங்கிறது இங்கிதம் இல்லாத செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேச்சுக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில ஆதரவு கிடைச்சிட்டு வந்தாலும், பல பேரு விஜய் முறையா விவாகரத்து வாங்கிக்கிட்டு, தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கைய அவரோட விருப்பப்படி அமைச்சுக்கிட்டு இருந்தா, அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, அவரு திருமணத்த மீறின உறவ விஜயோட மனைவி கண்டுபிடிச்சு, அத கண்டிச்சும் கூட விஜய் தன்னை திருத்திக்காதது தவறு அப்படின்னும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. விஜய் சங்கீதா விவாகரத்து மனு மீதான முதற்கட்ட விசாரணையானது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நடக்க இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.